இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு வர சொன்ன சௌமியா? நாளைக்கு பந்தக்கால் நட போறாங்க. அதுக்கடுத்து 3 நாள்ல கல்யாணம். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இது வரைக்கும் ஒரு பிளான் கூட பண்ணல. இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர். இனிமே யார நம்புறது ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ என்னை இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். என்ன சௌமியா பேசுற? நம்ம ஓடி போன பிரச்சனை குறையாது, இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். சத்யாக்கா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க முடியும் கதிர்? உனக்கு எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு நீ டெல்லிக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல கதிர். நீ இங்க இருந்தா கூட பக்கத்துலதான் இருக்க, கூப்பிட்டா வந்துருவேங்கிற தைரியத்துல இருப்ப. நாளையோட அதுவும் இல்லாம போயிடும். ரிஸ்க் வேணாம், ப்ளீஸ் வா, நம்ம எங்கேயாவது போயிடலாம் கதிர். ஐயோ அம்மா! ஐயோ என்னங்க, என்னாச்சு? ஐயோ என்னங்க ஆச்சு? ஐயோ ரத்தங்க. யம்மா! ஐயோ ரோடி பேபி எப்படி ஆச்சு? காலச்சின. ஐயோ என்னங்க, நகம் பிஞ்சிருச்சு, பாத்திருக்க கூடாது. யம்மா ரொம்ப வலிக்குது அவள் பேபி. ஏங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அம்மா சரி சரி வாங்க, மருந்து போட்டுக்கலாம். ஐயோ என்னால ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது அவள் பேபி. அம்மா யம்மா. இல்லையா? சரி அப்ப நீங்க இங்க இருங்க, நான் போய் மெடிசன் கொண்டு வரேன். சரி 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 இங்க இருங்க, வந்துடுறேன். யம்மா ஏய் சீக்கிரம் வெளியே, சீக்கிரம் வாங்கண்ணா. கதிரே கிளம்பு கிளம்பு கிளம்பு, அவளு வரத்துக்குள்ள கிளம்பிரு, தயவு செஞ்சு கிளம்பு போ. இரு இரு இரு, உதவிக்கு வேற வேலையில போலுதே. ஓ இந்த பைத்தியம் வேற இப்படி வெளியே சுத்தினு இருக்கேன், இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம், வா வா எங்கூட வா, சீக்கிரம் சீக்கிரம். யாரும் இல்ல, வாங்க 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 சீக்கிரம், வாங்க வாங்க வாங்க. போ 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 போ. ஓ போங்க போ. முன்பக்க கதவை யார் இப்படி திறந்து போட்டு போனாங்க? ஷோ ஐயோ போச்சு, அம்மா கதவை போட்டுட்டாங்க. எல்லாம் உன்னாலதான் சௌமியா. நான் இப்ப எப்படி வெளியே போறது? நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன கதிர் பண்றது? எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. ஆமா, என்ன யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும், அதனாலதான் நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இது உன் வீடு, நீ இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க. ஆமால. போ, நீ போய் மொட்டை மாடி சாவி எடுத்துட்டு வா. போ. அண்ணன், கதிர் மேல எந்த தப்பும் இல்லன்னு நான் தான். ஏய் வாய் மூடு. அன்னைக்கு என்னமோ சத்யா கூட ஆபீஸ்க்கு வந்து நல்ல மாதிரி நடிச்ச. முன்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறது, பின்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறது, எல்லாருமே இப்படிதான் இருப்பீங்களா? இதுக்கு பேரு புத்திசாலித்தனம் நினைச்சிட்டு இருக்கல? இல்ல, இதுக்கு பேரு துரோகம்.
இப்ப ஏதாவது சமாளிக்க முடியுதான்னு பாப்போம். சத்யா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா உங்களால தாங்கவே முடியாது. ஏன்னா உன் மேல அவங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ பேசினெல்லாம் உண்மை நம்பி நீ இனிமே சௌமியா லைஃப்ல வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்கள நம்ப வச்சு கழுத்து இருக்க. இப்போ மட்டும் அவங்க உங்க 2 பேரும் இப்படி பார்த்தாங்கன்னா உடஞ்சு போயிருவாங்கடா. சௌமியா, 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 ப்ளீஸ்ண்ணா, வேண்டாண்ணா, ப்ளீஸ். அண்ணா, வேண்டாண்ணா. வா போ, இப்படி போ, ஒளிஞ்சுக்கோ. என்ன பாக்குற? சித்தப்பா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், ஒளிஞ்சுக்கோ. ஏய், இந்த நேரத்துல தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுதுல்ல. நாளைக்கு காலைல பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அதை மறந்துட்டியா? போ. நானும் இதை சொல்றதுக்கு தான் அவளை தேடிட்டு இருந்தேன். போய் தூங்கு போ. அதான் அப்பா சொல்றாங்களா, போய் தூங்கு. நீயும் போய் தூங்குப்பா. ஆ. ம்.